த்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இதை கொண்டாடலாமா? 70 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. இந்தியாவில் சுதந்திரமாக இருக்கிறதுலாம் யார் அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸும் பெரிய பெரிய தொழிலதிபர்களும் தான் சுதந்திரமாக இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு சிட்டிசனாக இந்தியாவில் இருக்கவன் சுதந்திரமாக இருக்கானா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்வினா அது இல்லைங்கிறது தான் பதிலாகவும் இருக்கும். ஒரு குழந்தை எடுத்துக்கோம், ஒரு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்குது அப்படின்னா அது நார்மல் டெலிவரியாக இருந்தால் கூட சிசேரியன் பண்ணி எடுக்கணும் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். அந்த இடத்துலேருந்தே அந்த குழந்தையோட சுதந்திரம் பறிக்கப்படுது. ஸ்கூலில், காலேஜில், விளையாட்டில், அது வேலை பார்க்க போகிற இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலையுமே பாலிடிக்ஸ்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம எப்படி சுதந்திர தினம் கொண்டாட முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் சில ரைட்ஸ்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஈக்குவாலிட்டின்னா என்ன? ஜாதி மதம் வந்து இந்திய சட்டத்துக்கு கீழே எல்லாருமே ஒன்று தான், யாருக்கும் ஜாதி மதம் வேறுபாடு கிடையாது, எல்லாரும் இந்தியாவில் சமம்னு ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்க கட்டத்தில் இந்தியாவில் இது வரைக்கும் ஜாதி சண்டை, மத சண்டை, ஜாதியால் பிரிவினை, மதத்தால் பிரிவினைன்னு உள்ளது நடந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கப்போ நம்ம எப்படி மறுபடியும் சொல்றது, நம்ம எப்படி சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த சட்டம் வந்து எனக்கு தீமை செய்யுது, எனக்கு இந்த சட்டம் வந்து தீங்காக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதை முறையிட்டு அந்த சட்டத்தை மாற்றுறதுக்கோ திருத்துறதுக்கோ எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்மள எத்தனை பேர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கோம்? இப்படி இருக்கப்போ நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் போனால் சிரிப்பாங்க தான் நம்மளை பார்த்து. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது. ரைட்ஸ் டு டாக்னா நம்ம யாரை பற்றி வேணாலும் எதை பற்றி வேணாலும் நம்மளோட கருத்துக்களை பதிவிடலாம். நம்மளால் பதிவிட முடியுமா இப்போ இருக்க சுச்சுவேஷனில்? நம்மளால் நம்ம ஊர் எம்எல்ஏவையோ, நம்ம ஊர் எம்பியோ, நம்ம ஒரு கவுன்சிலரையோ கூட கேள்வி கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கோம், ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்குறப்போ நம்மளால் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. ஏன்னா மக்களுக்கு பயம், எங்கே போலீஸ் கேஸ் ஆகிடுமோ, நம்மளை வந்து சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்களோ, நம்மளை வந்து இதுக்கு கூப்பிடுவாங்க, அலைய விடுவாங்களோ அப்படின்னு. அந்த பயம் தான் நம்ம சுதந்திரம் இல்லைங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பயம் இல்லைன்னா தான் நம்ம சுதந்திரமாக இருக்கோம்னு அர்த்தம். இப்படி நம்ம பயந்துக்கிறதுக்கப்போ இப்படி நம்ம சுதந்திரமாக இருக்கோம், அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தே ஆகணும். இதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பாஸ்போர்ட்டுக்கு என்கொயரிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாலே பயப்படுற ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா சிட்டிசனுக்கும் ரைட்ஸ் டு டாக் அப்படின்னு ஒரு ரைட்ஸை கொடுத்துருக்கப்போ நம்மளால நம்ம விஷயத்தை பேச முடியாது. ஒரு விஷயத்த நம்ம ரோட்ல இறங்கி பேசுறோம் அப்படின்னா மீடியாவும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நம்ம வைக்கிற பேரு போராளியோ இல்லாட்டி தீவிரவாதியோ, இந்த ரெண்டுல ஒன்றா தான் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பியூஷ் மணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தனியாக நிறைய கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சதுனால மக்களோட ஆதரவை விட கவர்மெண்ட் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் அதிகமாச்சு. அதன் விளைவாக அவருக்கு வந்து ஃபேக்காக ஒரு கேஸ் போட்டாங்க, லாக்அப்பில் அடித்தாங்கன்னு சொல்லிலாம் ஒரு பேட்டி கொடுத்ததை நம்ம பார்த்தோம். இப்படி நல்லது பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு போய் அடித்தாங்கன்னா அடுத்ததாக ஒரு பியூஷ் மணிஷ் வரத்துக்கு யோசிப்பாங்க. எல்லாருமே பியூஷ் மணிஷாக ஆகிடுறது இல்லை. எல்லாரும் நார்மலாக ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு போகிற சிட்டிசனாக இருக்கிறப்போ ஒருத்தர் ரைட்டாக வந்தாருன்னா அவரையும் நம்ம இப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கறதுனால மற்ற எல்லாருக்கும் அது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாகவும் பயத்தையும் கொடுக்குது. இதுவும் ஒரு வகையான சுதந்திரத்தை பறிக்கிறது தான். இந்தியாவில் எல்லாமே காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னா சட்டமும் தான். ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம். பணக்காரன் எவ்வளோ பெரிய சட்டத்தையும் விலைக்கு வாங்கிடுறான், ஏழையால் அது முடியல. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் கடந்த ஒரு வருஷம் நடந்த ஆக்சிடென்ட்ஸில் வெளியில் வந்தவங்களை பற்றி ரிசல்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு இதை பற்றின ஒரு விளக்கம் கிடைக்கும். இந்தியாவில் காஸ்ட்லியாக ஆகிட்டப்போ ஒரு ஏழை சிட்டிசன் எப்படி ஒரு இனிப்பு கொண்டாடி இனிப்பு கொடுத்து ஃப்ளாகை ஏற்றி இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுவான்? இது வந்து ஒரு பெரிய தப்பு. நம்மெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு நார்மல் சென்னையில் இருக்க ஒரு பீப்புள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன? தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு ஃப்ளாட்டில், வீக்கெண்ட் ஆனால் கேஎஃப்சியோ ஒரு மூவிக்கோ போகிறாங்க, க்யூவில் நிற்கிறாங்க, படம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு வந்து சுதந்திரமாக வராங்க. இதுக்கு பேர் தான் சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால
அவங்களுக்கு ஒரு நாள் ஏதாவது ஒன்று தேவைப்படும், அதை கவர்மெண்ட்டு கேட்க போவாங்க. கவர்மெண்ட் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அவங்களால அதை தெருவில் இறங்கி சொல்ல முடியாது. அதை அவங்க போராட்டமாக மாற்றுறப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக அமைஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணுற விதத்தில் போகும். அவங்க சொல்கிறது கவர்மெண்ட்டு கேட்கணும், அப்போ தான் அது அவங்க சுதந்திரமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா கவர்மெண்ட்டே மக்களுக்காக ஹெல்ப்புங்கிறது மக்களுக்கு வேலை செய்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அப்படி இருக்கப்போ நம்ம பேச்சை கேட்காத கவர்மெண்ட்டு நம்ம சுதந்திரமாக இருப்போம்னு சொல்லி சுதந்திர இந்தியாவில் 70 வருஷம் கொண்டாட சொல்கிறாங்களே, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுங்க. பாய்.